நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை. ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு. அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர். நேயர்களே, இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சியில் எண்முறை சிகிச்சை தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த இயன்முறை மருத்துவ வல்லுநர் திரு டி கோபிகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை தெரிந்து கொள்ள அடையுங்கள். நேயர்களே, 0436 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299480 அல்லது 299580 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைஞ்சிருக்காங்க காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த எண்முறை மருத்துவ வல்லுநர் திரு டி கோபிகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். சார், எண்முறை மருத்துவம் அதாவது பிசியோதெரப்பி எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்லணும்னா இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு இல்லை மேடம். ஆக்சுவலாக நான் வந்து 2007 ஜாயின் பண்ணேன். நான் 2007 தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். நான் அப்போ ஃபிசியோதெரப்பினா என்னன்னு மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது. நான் என்னோட குடும்ப சூழ்நிலை, நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி பிக்கில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக போகும்போது நான் கவர்மெண்ட் காலேஜில் நர்சிங் எடுக்கணும், மேல் நர்ஸ் படிக்கணுன்றது தான் என்னோட ஆர்வம். நான் போகும்போது கரெக்டாக எனக்கு அடுத்தது நான் உள்ளே போகணும் ஆக்சுவலாக சீட் எடுக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் நர்சிங்கில் சீட் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வரும்போது வேற ஒருத்தவர் இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, பிசியோதெரப்பி எடுப்பா, கெசட்டட் ரேங்க், நீங்க கிரீன் இங்க்ல சைன் பண்ணலாம், டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இது பெரிய படிப்பு போல, நர்சிங்கோட பெரிய படிப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். நான் இதுதான் என்னோட ஃபிசியோதெரப்பி உள்ளே வந்ததுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இது. நான் ஆரம்ப கட்டத்தில் நான் படித்தது மதர் தெரேசா போஸ்ட் கிராஜுவேட் ஹெல்த் ரிசர்ச் ஹெல்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிச்சேரி ஜிக்மர்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். அங்கே எங்களுக்கு எல்லா துறையிலையுமே இப்போ நாங்கள் எல்லா துறையிலையுமே இப்போ ஜிஹெச்சில் எங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, டிபி ஹாஸ்பிட்டலில் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா துறையிலையும் எங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு அந்த காலேஜ் ஒரு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னோட லைஃப் கரியர் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னோட சீனியர் மூலியமா சரவணன் சார்னு சொல்லலாம், அவங்க பேர். சீனியர் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே உண்மை மேம், உண்மை. நான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல மேம், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரிட்டி இருக்கு மேம், பாண்டிச்சேரியில் இருக்கு. அங்கே ஒரு ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்காக என்னோட கரியர் நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கோர்ஸ் முடிச்சுட்டு என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் டைம் ஒர்க்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்கறதுல அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட சீனியர் ஒருத்தவங்க சரவணன் சார்னு ஒருத்தவங்க, அவங்க எனக்கு இது சொல்லியிருந்தாங்க, நீ இது பண்ணிட்டே இருக்கிய, நிப்மெட்ல ஒரு கோர்ஸ் இருக்கு, நீ போயிட்டு வேணா நீ அங்கே செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கு நிப்மெட்ன்ற ஒரு நிறுவனம்ன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு மேடம். நிப்மெட்னு சொல்றது சமூக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட். இது ஒன்லி ஃபார் டிசபிலிட்டி பீப்புள். நம்ம ஏசியாவிலேயே இது மட்டும்தான் மல்டிபிள் டிசபிலிட்டிக்காக இயங்கக்கூடிய, பல வகையான எந்த வகையான ஊனமா வேணாலும் நீங்க இருக்கலாம், அதுக்காக இயங்கக்கூடிய ஒரு தேசிய நிறுவனம். இப்போ ஒரு ஜிக்மர் மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே இப்போ எங்க மினிஸ்ட்ரி கீழே நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. இப்போ விஷனுக்காக, இப்போ கண் பார்வை திறன் பற்றவங்களுக்கு தனியாக இன்ஸ்டிடியூட் இருக்கு,
மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மனநிலை சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை சார்பாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே தனித்தனி, காது கேளாதவங்களுக்கு தனி இன்ஸ்டிடியூட் அது மாதிரி. ஆனால் நம்ம சென்னையில் மட்டும்தான், கோவளம் முட்டுக்காட்டில் மட்டும்தான் எந்த வகையான ஊனமாக வேணாலும் நீங்கள் இருக்கலாம். அந்த வகை நிறுவனத்தில் எனக்கு ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது வந்து எப்படின்னா, ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சிகிச்சை பண்ண முடியும், அடிக்க முடியும் அப்படின்றதுக்கான இதில் எனக்கு வந்து ஒரு குழந்தைங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு அதிகம். எனக்கு நான் பீடியாட்ரிக்கில் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் எனக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் அங்கே போய் மேற்படிப்பு படித்து முடிச்சுட்டு அதே நிறுவனத்தில் அடுத்த ஒரு வருஷத்தில் எனக்கு இன்டர்வியூ மூலிமா எனக்கு பணி கிடச்சிச்சு. எனக்கு தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக என்னோட பணியை நான் சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ மெயின் ஆஃபீஸ்லேருந்து நான் இங்கே இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் இங்கே இப்போது காரைக்காலில் அதே நிறுவனத்தின் கீழே இயங்கக்கூடிய சிஆர்சி காரைக்கால்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் செட் ரீஜனல் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் கொண்டு இயங்கக்கூடிய நிப்மடோட ஒரு பிரான்ச் மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளை நிறுவனம் மாதிரி. நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கணுன்றது தான் அவங்களோட கோல். ஆனால் பாண்டிச்சேரிக்கும் எங்கள் நிப்மடுக்கும் ரொம்ப கிட்ட இருக்குதுச்சு, ரொம்ப தூரம் கம்மி, அதை மக்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாமே. அப்போ இருந்த சமூக நலத்துறை இயக்குனர் வந்து இதை காரைக்காலில் ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப பலனாக இருக்கும். ஏன்னா இது சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களும் இதில் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரைக்காலுக்கு அந்த சிஆர்சி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார், நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை எப்படி வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா ப்ரீஃபாகவே அதுக்கான பதில் கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே சார், உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்முறை மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு நல்லா புரிகிற வகையில் சொல்லுங்கள் சார். ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான் இயன்முறை மருத்துவம் நம்ம தமிழில் சொல்லுவோம். பேர்லேயே இருக்கு. இப்போ வந்து ஒரு இயற்கை ஆற்றலை கொண்டு ஏதாவது ஒரு பிசிக்கல் ஏஜென்ட்டை கொண்டு நம்ம வைத்தியம் பார்க்கறது தான். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னு சொல்ல போனா எந்த விதத்திலையும் இன்வர்சிவ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம ஊசி போடுறதோ, இப்போ மருந்து கொடுக்கறதோ, இல்லைன்னா சர்ஜரி பண்ணுறதோ, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய துறைகளில் வைத்தியம் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோகா, எந்த விதத்துலையுமே யோகாலையும் நம்மளுக்கு வந்து வலிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு துறை தான் இயன்முறை மருத்துவம், ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறது. இதில் வந்து மெயினாக நம்ம சொல்ல போனால் அந்த ஃபிசிக்கல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது, ஹீட்டு, கோல்டு, எக்ஸசைசஸ், மசாஜ் பண்ணி நம்ம குணப்படுத்துறது, தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு துறை, ஒரு சிகிச்சை முறை இருக்குது. தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைசஸ் கொடுக்கறது மக்களுக்கு. இது மெயினாக ஃபிசியோதெரப்பியில் நம்ம என்ன அவங்களுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்களால பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவங்கள நார்மலாக வச்சுக்கிறது, அவங்களோட இயல்பாடை வந்து எக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான நம்ம துறைகளை பயன்படுத்துறது. இப்போ நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரமும் வந்து நல்லாவே இயல்பா இருக்கும். அவங்க யாருக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இயல்பான நிலையிலே வந்து நம்ம வந்து அதை வச்சுக்க முடியும். ஓகே சார், இப்போ வந்து நேர்கள் லைன்ல இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஓகே. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல். சொல்லுங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க, கேட்கலாம் உங்களுடைய கேள்வியை. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். அதாவது இயன்முறை மருத்துவம் வந்து ஒரு கடவுள்ன்ற அருள்னு சொல்லுவேன் சார் நான். நன்றிங்க சார், நன்றி. காரணம் என்னன்னா, அதாவது வந்து மருந்து இல்லாம குணப்படுத்துறதுக்கு உள்ள கடவுள் அருள்ல ஒண்ணுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அதாவது அந்த இது என்ன கேள்வி என்னன்னா, எஸ் சார், அதாவது வந்து பேரலிசிஸ் அட்டாக்னு சொல்றாங்கல்ல, அதாவது வாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க. ஆமாங்க சார். அவங்கள வந்து எவ்வளவு அதாவது ஒரு 7 ஹவர்ஸுக்குள்ள போனா அதை நாங்க குணப்படுத்திடுவோம் அப்படின்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. உங்க இயன்முறை மருத்துவத்துல எவ்வளவு மணி நேரத்துல வந்தா உங்களால வந்து சரி பண்ண முடியும்? அடுத்தது மேடம், அடுத்தது சார், அடுத்த கேள்வி. ஓகே சார். அதாவது வந்து போலியோ அட்டாக்ல இருக்காங்கல்ல. ஆமாங்க சார். அது அவங்களுக்கு வந்து உங்க இணைவு மருத்துவர்ல குணப்படுத்த முடியுமா? ஓகே சார். உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து சார் பதில் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க சார். நன்றி. ஓகே சார். இப்போ நீங்கள் 2 கேள்வி கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரோக் வந்த உடனே அவங்களுக்கு எங்ககிட்ட வந்தால் உதவி கிடைக்குமா, வைத்தியங்கள் கிடைக்குமா, இல்லைனா வந்து அவங்க எவ்வளோ அளவில் குணமாவாங்க அப்படின்றது நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் வந்து என்னென்னா, இப்போது கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரோக்குன்றது ஒரு 3 வகையில் வர செய்யலாம். ஒன்று வந்து பிபி அதிகமாகி நல்லா நடந்துகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் வராமல் போயிடும். இது வந்து பிபினால் அதிகமாக வர்றதுனால வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
அத்திரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரத்த குழாயில் கொழுப்பு படிகிறதுனால, இப்போ ரத்த குழாயை சுற்றி நம்ம கொழுப்பு படிய செய்யும். அவங்களுக்கு எப்படி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட் நல்லா தூங்கியிருப்பாங்க, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் கை கால் வராமல் போயிருக்கலாம். ஸோ அது வகையிலையும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம். அப்படி இல்லைனா ஹெட் இன்ஜுரி, ஏதாவது தலையில் அடிப்படுறது, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வர்றதுனாலையும் பக்க விளைவுகள், அந்த பக்கவாதம்ன்றது வர செய்யலாம். இதுக்கு நம்ம கோல்டன் பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லுவோம். இந்த மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன் கோல்டன் பீரியட் ஆஃப் டைம். இப்போ அவங்கள எவ்வளோ சீக்கிரம் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ஓ இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு முதல் உதவி நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அவங்க ரிகவரி ஃபேஸை நம்ம குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, முதல் 3 மாதம் அவங்க பயிற்சி பண்ணி எந்த அளவுக்கு அவங்க ஃபங்க்ஷனல் லிமிட்டேஷன் அவங்க வந்திருக்கிறாங்களோ அதுதான் அவங்க லைஃப் லாங் அவங்களோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டியாக இருக்கும் செய்யும். அதுக்கப்புறம் வராதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர செய்யலாம், ஆனால் அவங்களோட லிமிட்டேஷனை கம்மி பண்ணுது, டிஃபார்மிட்டியை குறைக்க முடியும். அவங்களோட ஊனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர்த்து முழுமையாக குணப்படுத்த முடியாது. உங்களோட இரண்டாவது கேள்வி, போலியோ பேஷண்ட்டை நீங்கள் குணப்படுத்த முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. போலியோன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு கால் அந்த மாதிரி பாதிச்சு செஞ்சுருக்கும். எங்களுக்களால் குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் ஃபுல்லாக 100% யாரையுமே குணப்படுத்த முடியாது. அவங்க இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அவங்கள மேம்படுத்த முடியும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ அவங்க நடக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எங்களால் பயிற்சி கொடுத்து அந்த தசையை அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு சத்தாக்கி அவங்கள தனியாகவே இண்டிவிஜுவலாக நடக்க வைக்க முடியும். அவங்க வேலையை அவங்களால வச்சுக்கிற அளவுக்கு எங்களால் கண்டிப்பாக முடியும். அந்த வகையில் நம்ம குணப்படுத்த முடியும் அவங்கள. ஓகே சார், அந்த நேயர்கள் கரெக்டாக கேள்விக்கு பதில் அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. நன்றி மேம். நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு. அணு மருத்துவமனை நிலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் காரைக்கால் சேகர். மீண்டும் இணைவும் நேர்களே, நலமே சூழ்க நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைஞ்சிருக்காங்க காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த எண்முறை மருத்துவ வல்லுநர் திரு டி கோபிகிருஷ்ணன் அவர்கள். சார், இப்போ எண்முறை மருத்துவம் அதோட முக்கிய நன்மைகள்லாம் என்னன்னு சொல்றீங்களா சார்? எண்முறை மருத்துவம் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெயின் ரிலீஃப் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க முடியும். எந்த வகையான வலியாக இருந்தாலும் நம்மளுக்கு அதிலிருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி மூலியமாக கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க படுத்து தலைக்காணி தப்பாக வச்சு படுத்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிடலாம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியோ இல்லைனா ஆக்சுவலாக ட்ரிகர் ஏதாவது மசில் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுனாலையுமே நம்மளுக்கு இமீடியட் ரிலீஃப் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ரெண்டாவது, நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுனால, இப்போ ஏதோ ஒரு பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஹீலிங் ப்ராசஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்சர் ஏதோ ஒன்று ஆகிருக்கு, இப்போ அவங்களுக்கு ஹீலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க ஒன்ஸ் அவங்க ரிகவரி ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். அவங்களோட நடைமுறைகளை எப்படி நடக்கிறாங்க, தப்பாக நடக்கிறாங்களா, கரெக்டாக நடக்கிறாங்களா, அதை நம்ம கரெக்ட் படுத்த முடியும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரிடன் பேஷண்ட்ஸ், இப்போ ஏதோ ஒரு வகையினால அவங்க பெட்ரிடன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க எந்த வகை கஷ்டம் இல்லாமல் பெட்ரிடனில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரிடனில் படுக்கும்போது கண்ட்ராக்சர் வர செய்யலாம், தசை இறுக்கம்ன்றது வர செய்யலாம். அதனால் அவங்களோட போஸ்சர், அவங்களோட படுக்கிற அமைப்பே மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினான ப்ராப்ளம் ப்ரெஷர் சோர்னு சொல்லுவாங்க. இப்போ முதுகுப்புறத்தில் படுத்த படுக்கையில் அதிகபட்சத்தில் படுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ப்ரெஷர் எங்கெல்லாம் நம்ம உடம்புல அதிகமாக படியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பட்டக், ஹீல், நம்ம முதுகுப்புறத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் சின்னதாக புண்ணு மாதிரி வர செய்யும். அது ரொம்ப வகையில் உடம்பு ஃபுல்லாக பரவி அதுவே அவங்களோட டெத்துக்கான ரீசனாக இருக்க செய்யலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், திருப்பி போடுங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை திருப்புங்க, கொள்ளுங்க. இப்போ ஃபிசியோதெரப்பி நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கனால இந்த வகையான செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றதை குறைக்க செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறேன்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், நான் என்னோட துறை அதுன்னு சொல்லிட்டு. இப்போ குழந்தைங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் இப்போ பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டியை, இப்போ ஒரு குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் வராதா சார் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட நேச்சர் ஆஃப் லைஃபையே நம்ம ஆரம்ப காலத்திலேயே நம்ம அதை பண்ணால் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ நேர்கள் லைனில் இருக்காங்க, பேசலாம். எஸ்.
ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க சார். சாதாரணமா மூட்டு வலின்னா கடையில போய் அவங்களே ஒரு எலாஸ்டிக் வாங்கி போட்டுக்கிறாங்க. அது மாதிரி போட்டுக்கிறது நல்ல விஷயமா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுளுக்குனாக்கா ஒரு பேண்டேட் ஒண்ணு நீட்டா அது வந்து ஒரு ஹோலா இருக்குது, அதை வாங்கி அவங்களே ஒட்டிக்கிறாங்க சரியா போயிடுன்ட்டு. அதெல்லாம் சரியான அணுகுமுறைங்களா? அதை பத்தி டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நன்றி. சரிங்க சார், கேட்பாங்க. நன்றி. நல்ல கேள்வி சார் இது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூட்டு வலிக்கு ஆனால் அவங்களே வந்து போயிட்டு காலில் உரை வாங்கி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு பொதுவான கேள்வி தான் சார். கண்டிப்பாக மேம், இது வந்து ரொம்ப ரொம்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தலைவலி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்ம டாக்டருக்கு அணுகாமே போயிட்டு டேரெக்டாக போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுக்கிற மாதிரி தான். அதே ஒரு சூழ்நிலை மாதிரி தான் இதுவும். இதுக்கு வந்து நான் என்னோட அறிவுரை அப்படின்னு நான் சொல்கிறது என்ன சொல்ல வருவேன்னா, நீங்கள் ஒரு இப்போ மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தோபெடிஷியன், ஒரு எலும்பு நிபுணரை போய் நீங்கள் அணுகி, மூட்டு வலின்றது வந்து நிறைய காரணத்தினால மூட்டு வலி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள்னால மூட்டு வலி வரலாம், மூட்டு எலும்பு தேய்மானத்தினால மூட்டு வலி வரலாம், அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுனால வலி வரலாம், அது ரெண்டு மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மெனிஸ்கல்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு ஜவ்வு மாதிரி தான். இதனாலையுமே வந்து மூட்டு வலின்றது வரலாம். நம்மளுக்கு எக்ஸாக்டாக எதனால் மூட்டு வலி வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக அந்த உபகரணங்கள் வாங்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது போடுறதுக்கான பலன்கள் இருக்க செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இப்போ அதே மூட்டு அந்த உரை வந்து நீ கேப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னால், அந்த நீ கேப்பே வந்து பலவிதமான நீ கேப் இருக்குது. இம்மொபிலிட்டிக்கு அந்த மூட்டை அசைக்காமல் வச்சிருக்கிறதுக்கான நீ கேப் இருக்குது. உங்கள் பெட்டலான்னு சொல்லுவாங்க, சின்னதாக மூட்டு கிண்ணம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த பெட்டலாவை அசைக்காமல் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நீ கேப் இருக்குது. ஸோ நீ கேப்லேயே பலவிதமான பல வகைகளான நீ கேப் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது பர்ஃபெக்டான நீ கேப் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வாங்கி போடுறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுரை, ஒரு நல்ல விதமான ஒரு அறிவுரை நான் சொல்லுவேன். ரெண்டாவது, நீங்கள் அந்த தசை இருக்கத்துக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிட்டால் சரியாயிடுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் முன்னாடி மேடம் கிட்ட சொன்ன மாதிரி தான், இப்போ தலைக்காணி வச்சு நம்ம படுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தசை இறுக்கம் வர செய்யும். அந்த தசை இறுக்கம் தலைக்காணி தான் வச்சு வந்துச்சா, இல்லைனா வேறு ஏதாவது அவங்களோட ஜாப் நேச்சராக வருதா, எதனால் வருதுன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்கள் எதனால் அவங்களுக்கு வலி வர செஞ்சுருக்கு, எதனால் இந்த தசை இறுக்கம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணுறது நல்லது. இது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏன்முறை மருத்துவரை அணுகி நீங்கள் அதுக்கான தீர்வு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். ஓகே சார், நன்றி. அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சார் ரெங்கநாதன் வளர்த்தாமங்கலம். சொல்லுங்க சார், என்ன கேள்வி கேளுங்க. சார் ஜலதோஷம் பிடிச்சி சொல்லிட்டு ஆவி பிடிச்சேன். அது வந்து என்ன இது சரியா போய் பெருமுறுன்னு இருக்குது சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். சார், நம்ம பிசியோதெரபி பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ஆவி பிடிச்சேன். ஆவி பிடிச்சிங்களா? என்ன பிரச்சனை? அது வந்து இப்ப சரியா மாதிரி இருமல்ல கூட விட்டு. சரிங்க சார். ஐயா, இது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய டாக்டர் அணுகுனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கான சிகிச்சை அளித்து உங்களை குணப்படுத்துவாங்க சார். ஓகே சார், நம்ம அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க சார்? மூணவட்டம் பாபுராஜோட முகமது இக்பால் டாக்டர் பேசுங்க மேடம். பேசுங்க சார். இடுப்பு வலி முதுகு வலிக்கெல்லாம் சிகிச்சை மூலமா வலியை குணப்படுத்த முடியுமா சார்? கண்டிப்பாக குணப்படுத்த முடியுங்க ஐயா. இப்போ எப்படி நம்ம சொல்கிறதுனா, அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இடுப்பு வலின்றது நம்மளுக்கு நிறையா, இப்போ இடுப்பில் வந்து நிறையா இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தசை இருக்குது, எலும்பு இருக்குது, ஜவ்வு இருக்குது,
டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வெர்டிப்ராக்கு நடுவில், நம்ம கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் வெர்டிப்ராக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஷாம்பு சேஷெட் மாதிரி சின்னதாக டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சேக் ஆஃப் ஷேர் மாதிரி, நம்ம எலும்பு சீக்கிரம் தேஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து, லிஃப்ட் நம்ம எப்படி வெயிட் தூக்குறோன்றதெல்லாம் பொறுத்து அது சீக்கிரமாக டேமேஜ் ஆக செய்யலாம். ஸோ எதனால் உங்களுக்கு இடுப்பு வலி வருது அப்படின்றத கரெக்டாக அணுகி உங்களுக்கு நாங்கள் ரூல் அவுட் பண்ணி, அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், நாங்கள் உங்களை அசஸ் பண்ணி அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள்ன்றது இருக்க செய்யும். ஓகே சார், அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? காரைக்கால்ல இருந்து செல்வம் மேடம். காரைக்கால்ல இருந்து செல்வம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி கேளுங்க. மேடம், எனக்கு வந்து புதிங்கால 2 காலம் ஆணி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நைட்டு போய் நம்ம படுக்கிறோன்னு வச்சுக்கலாம், வேலையை முடிச்சுட்டு காலையில எந்திரிக்க முடியல. ஏந்திச்சோம்னா வச்சுக்கலாம் அந்த புதிங்கால வலி ஓவரா இருக்கு, நடக்க ஓட முடியல. ஓகே சார், உங்களுடைய அது சந்தேகம். இல்லாம மேடம் பேக் பெயின் வந்து என்ன, இடுப்பு மூட்டு ஜாயிண்ட் கிடையாது, ஜாயிண்ட்டுக்கு மேல வலி இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் டாக்டர். ஓகே சார், சார் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குதிகால் வலின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முதல் தீர்வு, ஃபஸ்ட்டு குதிகால் வலி 2 விதத்தில் வரலாம். ஒன்று வந்து நம்ம குதிகாலில் வந்து எலும்பு ஒன்று வளர செய்யலாம். அது வந்து நீங்கள் டாக்டரை அணுகி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது வந்து நம்ம கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்பார்க் பெயின் மாதிரி, நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி ஆணி வச்சு குத்துற மாதிரி வலி இருக்க செய்யும். அது நம்ம குதிகாலில் 2 பக்கமும் வளரலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் வளர செய்யலாம். இதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தோபெடிஷனை அணுகி நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நம்ம குணப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் நீங்கள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் எங்களாலேயும் சில எலக்ட்ரோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருக்குது. ஸோ அது மூலிமா குணப்படுத்துறதுனாலையும் உங்களுக்கு பண்ண முடியும். இதுக்கு முதல் பேஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குஷன் சாஃப்ட், ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களோட செருப்பை மாற்றணும். ரொம்ப ஹார்டான செப்பல் நீங்கள் யூஸ் பண்ணாமல், எடுத்த உடனே எம்சிஆர் அப்படின்றது போகாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆர்த்தோ ப்ளஸ் அந்த மாதிரி ஹெல்த் கேர் அந்த மாதிரி நிறைய இப்போ குஷன் டைப்பில் நிறையா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்வேர்ஸ் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, இப்போ நான் அதிகம் நின்று ஒர்க் பண்ணக்கூடிய பணியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இன்சோல் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்சிஆருக்கு நீங்கள் பெட்டர் நீங்கள் போயிடுறது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த குதிகால் வலிக்கான தீர்வுன்றது கண்டிப்பாக இருக்க செய்யும். முன்னாடி சொன்னதே தான், இடுப்பு வலிக்கு அசஸ் பண்ணாமல் நம்ம எந்த வைத்தியமும் சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு தசையில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் நான் சுடு தண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்தாலே அது சரியாக போயிடும். இதே உங்களுக்கு டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பெயினை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போது நாங்கள் சில ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே அவங்களுக்கு தசையில் மட்டும்தான் வலி இருக்கா, இல்லைனா உள்ளே ஏதாவது டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா. இன்கேஸ் ஹையர் எவாலுவேஷன் எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ரேயில் எம்ஆர்ஐன்றது நாங்கள் போக செய்ய சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நம்ம உறுதிப்படுத்திட செய்ய முடியும், இதுதான் இவங்களோட எக்ஸாக்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுதில் எலக்ட்ரோதெரப்பின்னு சொல்லிட்டு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது எங்ககிட்ட. ஸோ அந்த மொடாலிட்டிஸை கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட இனிஷியல் பெயின் லெவலை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட எக்ஸசைசஸ் மட்டுமே உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட தசையை வந்து நல்லா சத்தாக்கி உங்களுக்கு திருப்பி இந்த வலி வராமல் வைக்கிறதோட நோக்கம்தான் எங்களோட துறையோட இயக்கம். அடுத்து அந்த குதிகாலுக்கு சொன்னீங்க, அந்த செப்பல் ஃபுட்வேர் மாற்றுறது ரொம்ப நல்லது. நைட்டு படுக்கும்போது சுட தண்ணி பச்சை தண்ணி மாற்றி ஃபஸ்ட்டு சுட தண்ணியில் கால் வைக்கணும், அடுத்து பச்சை தண்ணியில் திருப்பி சுட தண்ணி திருப்பி பச்சை தண்ணி, இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு குதிகால் வலியிலேருந்து நீங்கள் நிம்மதியாக தூங்கல் செய்யலாம். நன்றி சார். ஓகே சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து எண்முறை மருத்துவம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சார், அது வந்து எவ்வளோ காலம் வந்து நமக்கு தேவைப்படும் சார்? மேம் இது வந்து கண்டிஷனை பொறுத்து மேம். இது ஒரு கண்டிஷனுக்கு ஒரு காலம்ன்றது தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாதாரண தசை வலி இருக்குது உங்களுக்கு, நான் முன்னாடி சொன்னதே தான், ஒரு கடுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங் போதும். இதே வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகி நீங்கள் ஆஃப்டர் ஃப்ராக்சர் ஹீலிங் ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டு மொபிலைசேஷனுக்கோ, இப்போ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான், இப்போ நம்ம கையில் ஏதாவது ஒரு இடத்துல அடிப்படுது, இப்போ முழங்கையில் மணிக்கட்டு
மாவுக்கட்டுக்கு மேலே ஏதோ அடிப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 1.5 மாதத்து வரைக்கும் நம்மளுக்கு மாவுக்கட்டு போட்டு அந்த கையை மடக்கியே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மூட்டு சரியாயிட்டு இருக்கும், நம்ம முழங்கை எல்போன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நீட்ட முடியாது உங்களால். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது, குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளாவது உங்களுக்கு வைத்தியம்ன்றது தேவைப்படும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் மட்டும்தான் மேடம். அப்புறம் நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு இருக்கிறத பொறுத்து ஆமாம் மேம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்மளால நம்ம இது பண்ண முடியும். ஓகே சார், ஓகே சார். சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இன்றைய நலமை சூழல் நிகழ்ச்சியில் எண்முறை சிகிச்சை தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தந்துட்டு இருக்காங்க காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த எண்முறை மருத்துவ வல்லுநர் திரு டி கோபிகிருஷ்ணன் அவர்கள். சார், இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம எண்முறை மருத்துவம் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அது எப்போ வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படும் சார்? மேம், குழந்தைங்களுக்குன்னு சொல்லும்போது நார்மல் குழந்தைங்கள் வேற, இப்போ பிறக்கும் போதே சில பிரச்சனைகளோட சில குழந்தைங்கள்லாம் பிறப்பாங்க மேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் எங்ககிட்ட வரும்போது குழந்தைங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இதை தான் நாங்கள் கேட்போம், குழந்தை பிறந்தோடனே அழுதுச்சா அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்போம். ஏன் நாங்கள் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லப்போ பார்க்கும்போது நீங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது, தாய்மாரோட வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கு தேவையான அனைத்து வகையான சத்து, ஆக்சிஜன், மூச்சுக்கான எல்லாமே வந்து அவங்களோட தொப்புள் கொடி வழியாகவே குழந்தைங்களுக்கு கிடச்சிரும். ஒன்ஸ் குழந்தை பிறந்து அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது குழந்தை பீரிச்சுட்டு அழுகணும். அதுதான் குழந்தை எடுக்கிற ஃபஸ்ட்டு மூச்சு, ஃபஸ்ட்டு ப்ரீத்துன்னு சொல்லுவோம். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் நண்பன் படம் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சப்போஸ் குழந்தை பிறந்தோடனே அழுகலை அப்படின்னு சொன்னால் ஏன் குழந்தைய தலைகீழ பிடிச்சி முதுகில் தட்டுறாங்கன்னு தெரியுமா மேம்? தெரியாது சார். ஏன்னா இப்போ என்னன்னா நம்மளோட மெயின் ஆர்கன் பிரெயின். இப்போ பிரெயின் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகணும். குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு வந்து அது செயல்பாட்டுக்கு வரணும். அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள், அந்த குழந்தையோட வளர்ச்சியிலேயே நிறைய பிரச்சனைகள் வர செய்யலாம். அதனால ஏன் குழந்தைய தலைக்கீழே போட்டுட்டு முதுகில் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம காலில் இருக்கக்கூடிய ரத்தம், எல்லா வகையான ரத்தமுமே இமீடியட்டாக பிரெயினுக்கு போய் பிரெயினை ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் குழந்தைய தலைக்கீழே பிடிச்சி முதுகில் தட்டுறது. ஸோ இப்போ மெயினாக இதுக்கப்புறம் சரி சப்போஸும் குழந்தை அழுகலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்குபேட்டர், அந்த மாதிரி NICUன்னு சொல்லுவாங்க, நியோநெட்டல் ஹெல்த் கேர், அந்த ICU, அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வச்சு எந்த வகையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து வலிப்புன்றது வர செய்யலாம். இப்போ பிறந்த உடனே வரலாம், நடுவில் வரலாம், எப்போ வேணாலும் வர செய்யலாம். வலிப்புலேயே நிறைய வகையான வலிப்பு இருக்குது. ஐ ஃபீவர்னால வரக்கூடிய வலிப்பு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இது நரம்பு சம்பந்தப்பட்டது, மூளையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு வரக்கூடிய வலிப்புக்கு வந்து ப்ராப்ளங்கள் அதிகம். ஸோ இதனாலேயும் அவங்களோட வளர்ச்சியிலன்றது பாதிப்பு ஏற்பட செய்யும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான பர்சனை நீங்கள் அணுகி அவங்களுக்கு வைத்தியம்ன்றதை நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட வளர்ச்சியை கண்டிப்பாக நம்ம துரிதப்படுத்த முடியும், நார்மலைஸும் பண்ண முடியும், ஈக்குவல் டு நார்மல் லெவல் நம்ம கொண்டு வர முடியும். ஓகே சார், இப்போ நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து வயசு 60 வயசாகுது. எனக்கு என்ன டைலர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்டிங் பண்ணுறதுதான் என்னோட வேலை. 2 கை முன்கை இருக்கு பாருங்க, அடிப்பாகத்துலேருந்து சார். சார், நீங்க பேசுறது தெளிவா கேட்கல சார், கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? தள்ளி வந்து சொல்லுங்க சார். 2 கையும் வலிக்குது. 2 கைனா கையில எந்த பகுதி வலிக்குது ஐயா உங்களுக்கு? கை ஆரம்பிக்குதுல அதுலேருந்து முழங்கையில. ஆமா. ஓகே. 2 பிசியோதெரபி ஒரு 20 நாள் செஞ்சுட்டேன். அப்படி இருந்தா அந்த வலி போகல, அப்படியேதான் இருக்குது. ஓகே. 2-3 பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு பைப் மேல ஒரு கயிறை போட்டு அதெல்லாம் இழுக்க சொன்னாங்க, இழுத்தேன். செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தா அந்த வலி வந்து திடீர்னு ஏதாச்சும் அப்படியே சுரேன்னு அப்படியே உயிர் போற மாதிரி வலி. ஓகே. இது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுதாங்க ஐயா, நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த வகையிலான வலின்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்தணும். இப்போ நீங்கள் கையின் மட்டும் சொல்கிறீங்க, கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்றது
ஸ்டார்டிங் முனையில ஆரம்பிச்சு பாருங்க அதுல இருந்து. அதுதாங்க ஐயா, அதுதான். இப்போ இது வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இந்த துறை வந்து தைலர் துறைன்னு சொன்னீங்க, நீங்கள் உங்கள் மணிக்கட்டை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்குறையில் வர செய்யலாம். உங்களுக்கு மணிக்கட்டில் அப்படின்னு சொல்லும்போது மணிக்கட்டிலேருந்து வலி ஆரம்பிக்காது. எய்தர் நம்ம முழங்கையிலேருந்து வரக்கூடிய தசை, இப்போ வந்து டென்னிஸ் எல்போ, கோல்ஃபர்ஸ் எல்போ, இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இது எப்படின்னா, நம்ம கையில் இருக்க மேல் பக்கம் இருக்க தசைகளில் வலி வரலாம், உள்பக்கத்தில் இருக்கிற தசைகளில் வலி வரலாம். இது வந்து ப்ராப்பராக நம்ம ஜஸ்ட் வந்து உங்களை ஒரு தடவை நீங்கள் அணுகி கரெக்டாக நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அவங்க ஏதாவது நீங்கள் பண்ணக்கூடாது, ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் வெயிட் தூக்கக்கூடாது, இல்லை கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தூக்கணும், இல்லைனா ஏதாவது சப்போர்ட்டிவ் உபகரணங்கள் ஏதாவது அந்த பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, இல்லைனா பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த பயிற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன்கள்ன்றது கண்டிப்பாக இருக்க செய்யும் சார். சுகருக்கும் இந்த வலிக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து என்னன்னா, சுகர்ன்றது தனி ப்ராப்ளம், இந்த வலின்றது தனி ப்ராப்ளம். சுகர்னால மேபி உங்களுக்கு கொஞ்சம் அந்த சரிப்படுத்துறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாமே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க ஐயா. சரிங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாங்க ஐயா, நீங்க தொடர்ந்து அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான தீர்வுன்றது கண்டிப்பா கிடைக்க செய்யுங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அடுத்தல ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் சகோதரிக்கு வணக்கம். ஐயா டாக்டர் யாருக்கு வணக்கம். வணக்கம் மேடம். நூர்ஜஹான் பேகம் பேசுறேங்க, பூந்தோட்டத்துல இருந்துமா. இப்ப காலையில எழுந்திருச்சோம்னா பாத்தீங்கன்னா அந்த கை விரல்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட், மணிக்கட்டு ஜாயிண்ட், நம்ம ஷோல்டருடைய ஜாயிண்ட், இதெல்லாம் வந்து நமக்கு முடுக்குங்கிறமா. ஒரு டம்ளரை எடுத்துட்டு வச்சுட்டு கீழே வைக்க வேணும்னா அந்த சவுண்ட் அந்த கை விரல்கள்ல வருதுமா. ஐயாட்ட கேட்க அது என்ன காரணம்? இல்ல நம்ம வந்து மருத்துவம் எடுக்கலாம், நம்ம வந்து எதுவும் யோகா பண்ணலாமா? இப்போ நீங்கள் அந்த மூட்டில் சத்தம் கேட்குறதுன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு பயப்படுற அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல போனால், இப்போ நம்ம நெட்டை முறிக்கும் போது ஒரு சத்தம் வருது இல்லைங்களா, இது கேவிடேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சத்தம் கூட இருக்க செய்யலாம். இல்லை ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு வயசு வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது எலும்பு தேய்மானத்தினாலையும் இந்த சத்தங்கள் வர செய்யலாம். ஸோ இது இந்த சத்தம் கேட்குறது மட்டும்தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். இன்கேஸ் அந்த சத்தம் கேட்கறதுனால உங்களுக்கு வலி ஏதாவது வருது, இப்போது இன்கேஸ் என்னால் காலையில் எந்திரிச்ச உடனே கையை நீட்டி மடக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு மூட்டுக்கு மூடு வலி இருக்குது, இது வந்து காலம் விட்டு காலம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளிர்காலத்துலேருந்து மழைக்காலம் மாறும்போதோ, வெயில் காலத்துலேருந்து குளிர்காலம் மாறும்போதோ, இந்த மாதிரி பருவநிலை மாறும்போது அதிகமாகுது எனக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ரொமட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ண செய்யலாம். இல்லைனா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, நாங்கள் அதை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொமட்டாய்டுன்னு சொல்லுவாங்க, ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ எலும்பு தேய்மானத்திலேயே இது ஒரு வகையான ஒரு தேய்மானம் மாதிரி இருக்க செய்யும். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அதுக்கேற்ற மருந்து மாத்திரைகள் நீங்கள் உட்கொள்ளும் போதும் அதுக்கான பயிற்சிகள் நீங்கள் பண்ணும் போதும் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா. நன்றி சார். அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? நலமா இருக்கோம் சார், நீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஐயா நலமா இருக்காங்களா? சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, கால ஆக்சிடென்ட் ஆச்சு. சரிங்க ஐயா. அந்த ஆக்சிடென்ட்லயா அங்க இது சும்மா மீனாட்சியில வச்சு பார்த்தோம் ஐயா. சரிங்க ஐயா. அவங்க வந்து அதிக பணம் கேட்டாங்க, அப்புறம் கும்பகோணத்துல வச்சு பார்த்தோம் ஐயா. கும்பகோணம் பிரைவேட்ல தான் பார்த்தோம், அந்த ஸ்ரீநகர் காலனில இருக்க பேரு எனக்கு தெரியலையா. ஓகே, உங்க கேள்வி மட்டும் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார். அந்த கை மட்டும் வரலையா, அதாவது கொண்டை போடுறதுக்கான ஒரு வழி கை வரலையா, மற்றபடி எல்லாம் செய்யறாங்கய்யா. அந்த ரைட்டு கை மட்டும். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, உங்களுக்கு சிகிச்சை எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? 7 வருஷம் ஆகுது. சரிங்க ஐயா. ஐயா நீங்கள் அதுதான் இப்போ வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம 7 வருஷம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்கள நீங்கள் முழுமையாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் வந்து ஒரு டிஃபார்மிட்டி ஸ்டேஜ், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோம், அந்த இறுக நிலைக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே முழுமையாக அவங்கள குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக குணப்படுத்த முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு 90% வந்து
எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் கொடுக்குறோமோ, அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கும்போது அவங்கள வந்து 90லேருந்து ஒரு கொஞ்சம் குறைச்சி ஒரு 60க்கு கொண்டு போகலாம், ஒரு 50க்கு கொண்டு போகலாம். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலையை ஈஸிப்படுத்துறதுக்கான வகைகள் நம்ம செய்ய முடியும். நன்றி சார். ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? ஆக்கூர்லேருந்து சரவணன் பேசுகிறேன் மேடம். ஆக்கூர்லேருந்து சரவணன் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் சார், டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் கார்பெண்டர் வேலை செய்கிறேன் சார். ஓகேங்க சார். மிஷினரி வேலை செய்கிறதுல ஒரு தடவை மிஷினை வந்து அப்படியே கையை அப்படியே ஒரு முறுக்குது அப்படியே. என்னங்க சார்? முறுக்குனதில் ஜவ்வு விட்டுது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். தனியாக டாக்டர் காமிச்சோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். சரிங்க ஐயா. எந்த மூட்டிலங்க ஐயா? சோத்து வைங்க சார். ரைட் சைடில் எந்த மூட்டில்? அந்த 5 விரலுக்கு கீழே ஒரு மூட்டு இருக்குங்க. சரிங்க ஐயா, மணிக்கட்டில். ஓகே. அந்த இடத்துல ஜவ்வு விட்டுன்னு சொல்லி இதுல பிசியோதெரபி வச்சாப்புல. சரிங்க ஐயா. இப்போ வலி எப்படி இருக்கு உங்களுக்கு? அடிக்கடி இடையில வயிற்றுலாம் தூக்கணும்னா வலி வந்துடுது. ஆனா அப்பயே சொன்னாங்க சரியா போடும் அப்படின்னாப்புல. சரிங்க ஐயா. அவங்க உங்களுக்கு அந்த நீங்க வைத்தியம் எடுத்தீங்க இல்லைங்களா, அந்த பிசியோதெரபி டாக்டர் கிட்ட வைத்தியம் எடுத்தீங்க இல்லைங்களா, அவங்க உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்களா? பயிற்சி சொன்னாங்க சார், இடையில மறந்துட்டான். நீங்க செஞ்சீங்களா ஐயா? நீங்க செஞ்சேன் சார். எவ்வளவு நாள் தொடர்ந்து செஞ்சீங்களா? இப்போ நீங்க நடுவில் மறந்துட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்க அது நடந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கும் சார். அதுதாங்க ஐயா. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஜிம்முக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா. இப்போ நான் ஒரு நாள் போயிட்டு நான் ஜிம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் தசை வந்து டக்குன்னு எனக்கு பாடி பில்ட் ஆகிடாது. இப்போ நம்ம தசை வந்து டக்குன்னு சத்தாயிடாது. இப்போ நம்ம ஒரு சின்ன தசையை சத்தாகிறதுக்கு குறைஞ்சபட்ச காலம் ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த பயிற்சியை, அவங்க சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்காக சொல்கிறேன் நான். அவங்க சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தசையை வந்து நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அந்த தசை உறுதியாச்சுன்னா உங்களோட ஜாயிண்டில் அந்த ஜவ்வு எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கார்பெண்டர்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக உங்கள் கை வேலைன்றது அதிகமாக இருக்க செய்யும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த பயிற்சிகளை நீங்கள் ப்ராப்பராக தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப அந்த உங்கள் வேலையில் நீங்கள் சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் செய்கிறதுக்கான வகைகள் இருக்க செய்யும். ஓகே சார், அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். வேலூர் மாவட்டம் ராஜேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், கேளுங்க. எனக்கு வந்து முதுகுல டிபி வந்து நடக்க முடியல. முதுகுல டிபி வந்து நடக்க முடியல. ஓகே. ஆமாங்க, ஆமா. அப்ப 1 வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிட்டேன். ஓகே சார். முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்பயும் நடக்க முடியல. ஓகே. டாக்டர் வந்து பிசியோதெரபி செய்யுங்க, அதான் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், 23 ஆயிடுச்சு, ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க ஏதாவது பெல்ட் கிட்டு போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சார். கண்டிப்பாக கிடைக்கும் சார். இது வந்து இது வந்து ஒரு கண்டிஷன் சார். இப்போ நிறைய பேருக்கு வராது, ஒரு சில பேருக்கு ஸ்பைனில் டிபி வர செய்யும். ஆனால் அந்த மருந்துகள், அந்த டிபி மாத்திரைகள் அவங்க தொடர்ந்து ஒரு காலகட்டம் இருக்குது, அந்த காலகட்டம் வரைக்கும் உட்கொண்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பாக சரியாக செய்யலாம். அதுக்கப்புறம் அவங்களால கண்டிப்பாக நடக்க முடியும். அதுக்கான பயிற்சிகள்ன்றது இருக்க செய்யுது. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி உங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இது வந்து நம்ம நான் இப்போ ஜஸ்ட் லைக் தட் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் கிடையாதுங்க ஐயா. குறைஞ்சபட்சம் அவங்கள ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் அவங்க ஒரு பயிற்சியாக அவங்க எப்படி எந்திரிக்கணும், எப்படி உட்காரணும், எந்தெந்த தசைகளை எல்லாத்தையுமே அவங்க உங்களுக்கு சத்தாக்கணும், அப்படி எல்லாமே இருக்க செய்யுது. ஸோ அவங்கள நீங்கள் நேரில் அணுகி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐயா. நன்றி. பெல்ட் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ எப்பயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் நிற்பீங்க, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த பெல்ட் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெல்ட் போட்டுட்டு தூங்கவே கூடாது. பெல்ட் எல்லா நேரமும் போட்டுட்டு இருக்கக்கூடாது. நெசவு தொழில் தாங்க ஐயா. நீங்கள் தொழில் பண்ணும்போது போட்டுக்கலாம், எல்லா நேரமும் அந்த பெல்ட் போட்டுட்டு இருக்க கூடாதுங்க ஐயா. அதுவே உங்கள் தசையை வந்து பலகீனமாக்கிடும். மசில் வேஸ்டிங் சொல்லுவாங்க, அந்த மசில் வேஸ்டிங் வரதுக்கான காரணமாயிடும். ஓகே சார், நன்றி. நேர்களை தொடர்ந்து பேசலாம். நலமே சொல்க நிகழ்ச்சியில் விளம்பர இடைவெளிக்கு பிறகு இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சிக்காக எண்முறை சிகிச்சை தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த எண்முறை மருத்துவ வல்லுநர் திரு டி கோபிகிருஷ்ணன் அவர்கள்.
ஓகே சார், நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உடையார்பாளையம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. பேக் பெயின் வரும்போது அந்த பெயின் உள்ள இடத்துல வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டோம்னா ஏப்பம் வருது, என்ன காரணம் சார் அது? ஓகே சார், உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து ரேடியோவில் கேட்டுக்கோங்க. நன்றி. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஐயா. ஆக்சுவலாக வந்து மேபி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்க செய்யலாம். இதுக்கும் அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் இந்த மாதிரி வலி இருக்கிற இடத்துல அழுத்தம் கொடுத்தா ஏப்பம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கும் அந்த 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 இதுக்கும் கிடையாது. நீங்கள் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ், நீங்கள் ஒரு குடல் சம்மந்தப்பட்ட டாக்டரோ அவங்கள பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார். சார், இப்போ வந்து அறுவை சிகிச்சை வந்து இல்லாமலேயே சில வலிகளை வந்து இயன்முறை மருத்துவத்தால் குணப்படுத்த முடியுமா சார்? மேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம இடுப்பில் வந்து நிறைய பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இப்போது ஆரம்ப கட்டத்திலேயே உங்கள் இடுப்பு வலியை கண்டுபிடிச்சி உங்களுக்கு டிஸ்க் பல்ஜி தான் இருக்குது, இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோமோ எதனால உங்களுக்கு வலி இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாவே அறுவை சிகிச்சையிலேருந்து நம்ம கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியும். அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம குணப்படுத்திக்க முடியும். இதில் நிறைய விதத்தில் இப்போ ஒரு டிஸ்க் முன்னாடி வரலாம், ஒரு வர்டிப்ரா முன்னாடி வரலாம். அதுக்கு பேர் வந்து ஸ்பாண்டிலோலிசிஸ், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது நம்ம முதுகில். அதில் கிரேட்ஸ் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரி. கிரேட் 3லாம் போனால் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கிரேட் 1, கிரேட் 2 எல்லாமே நம்ம சர்ஜரி இல்லாமலே நம்மளால் எக்ஸசைசஸ் பண்ணி அவங்கள குணப்படுத்த முடியும். இது எல்லாமே அவங்க ஆரம்ப கட்டத்தில் நம்மளை பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்திலே அவங்க வந்து நம்ம அணுகியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்த முடியும். ஓகே சார், அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நம்மளுடைய ஃபிசியோதெரப்பியில் வந்துட்டு நிறைய பேரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா வலியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வலி இருக்குமா சார்? கண்டிப்பாக மேம். இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து வலி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இப்போ ஒரு சில இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போது ஏதோ ஃப்ராக்சர் ஆகியிருக்குது, அவங்க 1 மாதம் கழித்து எங்ககிட்ட வராங்க அப்படின்னு சொல்லும்போது மொபிலைசேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஆக்சுவலாக அந்த அடிபட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டிஃப் ஆகிறது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மொபிலைசேஷன் பண்ணுறதோ இல்லைனா அவங்களுக்கு மடக்கி நீட்டும் போதோ கண்டிப்பாக அவங்களுக்கு வலின்றது இருக்க செய்யும். அந்த வலியை பேர் பண்ணி தான் அவங்களால வெளியே வர முடியும். அப்போ அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்துட முடியும். சேம் லைக் தட் நம்ம நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முக்கியமாக தோள்பட்டை வலின்றது வர செய்யும். அதுலேயுமே தோள்பட்டை அந்த கேப்சூல் சொல்லுவாங்க, கேப்சூலாக சொல்லுவாங்க, அது இருக்க செய்யலாம். பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அப்படி இல்லைனா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையுமே நம்ம மொபிலைசேஷன்ன்றது சில பேஷண்ட்ஸுக்கு நீடடாக இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது. சில பேஷண்ட்ஸுக்கு மொபிலைசேஷன்ன்றது நீடடாக இருக்கும். அவங்களுக்குலாம் நம்ம பெயினே இல்லாமல் கண்டிப்பாக வைத்தியம்ன்றது பார்க்க முடியாது மேடம். ஓகே சார். சார், இப்போ வந்து பொதுவாக இந்த இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களோட மத்தியில் என்ன விழிப்புணர்வுலாம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் சார். மேம், முன்னாடி இதே தான் நான் முன்னாடி சொல்லும்போது தான் நான் என்னோட ஃபஸ்ட்டு கேள்வியாக இருந்துச்சு இது. எப்படி நீங்கள் இந்த துறையை சூஸ் பண்ணீங்க, எப்படி விருப்பப்பட்டு சூஸ் பண்ணீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த காலகட்டத்தில் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நான் போயிட்டு இப்போ எங்கள் கிராமத்துலலாம் போய் சொல்கிறேன், இல்லை எங்கள் ஊரில் நான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா என்னப்பா இடிப்பப்பா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னால் நான் எக்ஸசைஸ் பண்ணி குணப்படுத்துறது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ மக்கள் மத்தியில் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய விதத்தில் அவேர்னஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டாக்டர்ஸுமே அதுக்கான இப்போ நியூரோ டாக்டர்ஸ், ஆர்த்தோ டாக்டர்ஸ் ஆகட்டும். இப்போ எங்கள் துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நியூரோ டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் மட்டும் கிடையாது. இப்போ எங்கள் துறையில் இப்போ எங்கள் துறைன்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் நீங்கள் பார்க்கலாம், தசை சம்மந்தப்பட்ட எல்லா விதத்துக்கும் நம்ம குணப்படுத்த முடியும். கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கார்டியோ தொராசிக்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு சளி பிடிச்சிருச்சு, இரும்பல் வருது, நான் என்ன பண்ணட்டும்? இதே அவங்க ஆஸ்துமாட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு
கண்டிப்பாக கார்டியா தெரப்பி ஃபிசியோதெரப்பி அந்த கார்டியாக் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட உதவின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் நியூராலஜிக்கல் ஸ்ட்ரோக் வர்றது, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஃபிசியோதெரப்பின்றது ரொம்ப ரொம்ப நீடடாக இருக்கும். அடுத்து ரீஹாபிட்டேஷன். ரீஹாபிட்டேஷனுக்கும் ஹேபிட்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ரீஹாபிட்டேஷன் ஹேபிட்டேஷன் அப்படின்னு சொல்றது நம்ம புதுசாக கற்றுக் கொடுக்கறது. ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ஹேபிட்டேஷன். இப்போ ரீஹாபிட்டேஷன் அப்படின்னு நான் சொல்றது, இப்போ ஒரு 60 வயசுல இருக்கிறவங்க இல்லை 40 வயசுல இருக்கிறவங்க அடிபட்டு இப்போ படுத்த படுக்க ஆயிடுறாங்க. இப்போ திருப்பி நான் அவங்க கற்றுக்கிட்டதை திருப்பி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து ரீஹாபிட்டேஷன். ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதனால மக்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. முன்னாடிலாம் கர்ப்பம் அடைஞ்சவங்க பிரெக்னென்ட் லேடி பிசியோதெரப்பி பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ்ன்றது இருக்கு. இப்போலாம் வந்து மக்கள் மத்தியில் இப்போ செல்போன் நிறைய டெக்னாலஜி அதிகமாயிட்டதுனால மக்கள் மத்தியில் இப்போ கர்ப்பமான உடனே அவங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட், இப்போ நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை அது. இப்போ நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் உங்களை பிசியோதெரபிஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்களோட அப்டாமல் மசில், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகி அவங்களோட அந்த குழந்தையோட அமைப்பாகட்டும் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி துறைகள்லையும் நிறைய விதத்தில் மக்கள் மத்தியில் நல்ல ஆர்வம் இது என்ன சொல்றது தெரிஞ்சிருக்கு, விழிப்புணர்வு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கான கடைசி கேள்வி என்ன அப்படின்னா வந்து கால் வந்து வளைவா குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க இல்லையா சார், ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த பிசியோதெரப்பி வந்து எவ்வளோ முக்கியம் சார், அது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கால் வளைவா பிறக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. CTEV அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா மேம்? இது வந்து சில குழந்தைங்களுக்கு ஒரு கால் மட்டும் சிடிவியா இருக்கலாம், இல்லைன்னா 2 காலுமே வந்து குழந்தை பிறக்கும் போதே இது வரும். இது கஞ்சனிட்டல், அதுக்கு பேரே சிடிவி தான், கஞ்சனிட்டல் சொல்லுவாங்க. சின்றதுக்கு பேர் வந்து கஞ்சனிட்டல். கஞ்சனிட்டல்னா பிறக்கும் போதே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில இருந்தே குழந்தை பிறந்த உடனேயே டாக்டர்ஸ் வந்து ஆர்த்தோபெடிஷன் வந்து தொடர்ந்து மாவுக்கட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாவுக்கட்டுனா எப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கட்டு வரைக்கும் அவங்க மாவுக்கட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொசிஷன் அந்த காலோட அமைப்பை வந்து சரி பண்ற அளவுக்கு அவங்க கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு டென்னிஸ் பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூ ஒன்று இருக்கு. அது வந்து எப்படி இருக்கும்னா 2 ஷூக்கு நடுவுல ஒரு கம்பி மாதிரி ஒன்று வரும். இந்த டென்னிஸ் பிரவுன் ஷூ அவங்க வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் யூஸ் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட பாதத்தோட அமைப்பை கரெக்டா நிலைப்படுத்துறதுக்காக. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்கேஸ் இதுலயே அவங்க பூர்ண குணம் அடைஞ்சிருவாங்க, இந்த எக்ஸசைசஸ் அவங்க ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலே பூரணம் குணம் அடைஞ்சிருவாங்க. இல்ல சில பேருக்கு மட்டும் இதுக்கப்புறமும் சர்ஜரின்றது தேவைப்படும். அந்த ஃபுட்டோட அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்றதுக்கு சர்ஜரி நீடடா இருக்கலாம். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க பிசியோதெரபிஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆங்கிள் மூவ்மெண்ட்டையும் நம்ம குணப்படுத்த முடியும், அவங்களோட நடைய நம்ம ப்ராப்பர் ஆக்க முடியும். இப்ப பாதம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நடக்கிறது வந்து தப்பா நடப்போம். இப்ப நம்ம தப்பா நடந்தா என்ன, தப்பா இப்ப எப்படியோ நடக்கிறான் புள்ள, தப்பா நடந்தா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா தப்பா நடக்கிறதுனாலையும் நிறைய விளைவுகள்ன்றது வர செய்யலாம். இப்போ ஒரு பக்கம் ட்ரங்கை மட்டும் அவங்க பெண்ட் பண்ணி நடந்தாவே நம்மளோட ஹிப் வந்து அலைன்மெண்ட் மாறிடும். நம்ம அந்த ஹிப் அலைன்மெண்ட் மாறினாவே நம்ம ஸ்பைன்ல இருக்கக்கூடிய வளைவுகளும் மாற செய்யலாம். இதெல்லாம் மூச்சு பிரச்சனை வரைக்கும் கூட அந்த குழந்தைங்களுக்கு போக செய்யலாம். ஸோ அந்த நடைமுறை கெய்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, இதை நம்ம சரிப்படுத்த முடியும். பிளஸ் அவங்களுக்கு AFOன்னு சொல்லுவாங்க, ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் நம்ம வேர் பண்றதுனால அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து பூர்ண குணமடைகிறதுக்கு நிறைய இருக்கு. மக்கள் பண்ற தப்பு என்னன்னா யாருமே ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்றதில்ல. இப்போ டாக்டர் வந்து மாவுக்கட்டு தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த டென்னிஸ் பிரவுன் ஷூவை ப்ராப்பரா போடுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை. ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன மக்கள் மத்தியில் என்னன்னா பிள்ளைக்கு கொஞ்சம் கால் சரியான உடனே என்ன ஆயிடும் நினைச்சிருவாங்கன்னா என் பிள்ளைக்கு கால் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ரெசிடுவல், திருப்பி அந்த கால் வந்து திருப்பி அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ டாக்டர் சொல்ற மாதிரி, பிசியோதெரபிஸ்ட் சொல்ற மாதிரி அவங்க எவ்வளோ காலங்கள் அந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் சொல்லுவாங்க அதை வியர் பண்ண சொல்றாங்களோ அந்த காலம் வரைக்கும் அவங்க ப்ராப்பரா அதை பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய அந்த ப்ராப்ளத்துல இருந்து கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஓகே சார், நன்றி சார். இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க வேற ஏதாவது பிசியோதெரப்பி பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க சார். பிசியோதெரபி துறையில இப்போ எப்படி சொல்றது, ப்ராப்பரா நீங்க ஏதாவது ஒரு இப்போ ஏதோ ஒரு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா
ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் குணப்படுத்த செய்யலாம். பார்த்து நீங்கள் வைத்தியம் பார்க்கறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட அனுபவத்திலிருந்து நான் ஒன்று சொல்கிறேன். இது கருவுற்ற இப்போ இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல் இருங்க. இப்போ நாங்கள் என்னோட துறையில் இப்போ நாங்கள் பார்க்குறதுல வந்து ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஃபிசியோதெரப்பிக்கும் ஆட்டிசமுக்கும் சம்மந்தம் இல்லை, ரொம்ப கம்மியான சம்மந்தங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கள் தாய்மார்கள் இப்போ கருவுறாங்க அப்படின்னு சொல்லும்போதே அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எல்லாமே இருக்கிறது ரொம்ப நல்லது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது, நம்ம நல்லா இருக்கணும். இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டோட என் தம்பியோட ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக நடந்துட்ட ஒரு இது, ஆக்சுவலாக ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து என் கூட ஆஃப்டர் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து என் ஹஸ்பண்ட் உள்ளே விட மாட்டாங்க, அதனால நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் அங்கே போய் டெலிவரி பார்த்தாங்க. அங்கே நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் குழந்தைக்கு வந்து விலா எலும்பு உடஞ்சிருச்சு. நம்ம கழுத்துக்கிட்ட வரக்கூடிய காலர் போனுன்னு சொல்லுவாங்க. அவங்க புஷ் பண்ண சொல்லி அதிகமாக ப்ரெஷர் கொடுத்ததுனால அந்த விலா எலும்புன்றது உடஞ்சிருச்சு. இப்போ இந்த விலா எலும்பு உடஞ்சதுனால இந்த குழந்தையோட கைக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு கை பூர்ண குணமடையுமா அப்படின்னு கேட்டால் எப்ஸ்பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் பேர். அந்த குழந்தைக்கு பூர்ண குணமடையுமான்னு கேட்டால் எனக்கே தெரியாது. ஸோ நான் இப்போ பயிற்சி கொடுக்க ஈக்குவல் டு நார்மல் லெவல் தான் நம்ம கொண்டு வர முடியுமே தவிர்த்து 100% அதை கொண்டு வர முடியுமா அப்படின்றது கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. ஸோ ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இந்த மாதிரிலாம் நம்ம அணுகும்போது உங்களோட இப்போ நம்ம அந்த கம்ஃபர்டபிலிட்டி இப்போ பார்க்காம இப்போ நம்ம அந்த டைமில் மட்டும் நீங்கள் கம்ஃபர்டபிலிட்டியை பார்த்துட்டு லைஃப் லாங் நீங்கள் குழந்தைக்காக கஷ்டப்படுறதுன்றது நீங்கள் இல்லாமல் பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார், இது வந்து நேயர்கள் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ரொம்ப நன்றி. ஓகே சார், நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா? இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் சரி, நான் முன்வைத்த கேள்விகளுக்கும் சரி, உங்களுடைய பார்வையிலும் சரி, எல்லா கேள்விகளுக்கும் வந்துமே ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி சில நேயர்கள் தான் பங்கு பெற்றாங்க, சில பேரால் வந்து பங்கு பெற முடியலை. அதனால உங்களை காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் கேட்கல இருந்தாலும் உங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுக்கலாமா சார்? அலைபேசி என்னன்றது வந்து நீங்கள் என்னோட மொபைல் நம்பர் கொடுக்காம இப்போ எங்களோட துறை இங்கே இருக்குது. இப்போ நம்ம சிஆர்சி காரைக்கால் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் இப்போ இது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த எங்கே சிஆர்சி ஷெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம காரைக்கால்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் சிஆர்சி ஷெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் மோகனா சூப்பர் மார்க்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து ஒரு மத்திய அரசால் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை வந்து அணுகலாம். திங்கள் டு வெள்ளி வரைக்கும் மார்னிங் 9 to 5:30 நாங்கள் அவைலபிலிட்டியில் இருப்போம். நீங்கள் எங்களை வந்து அணுகும்போது நாங்கள் அவங்களுக்கு இப்போ ஃபோன்லலாம் பார்க்குறோம், ஃபோனில் இப்போ நான் ஏன் நம்பர் கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னால், இப்போ ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஃபோனில் நான் எனக்கு இந்த வழி இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணட்டும், இது வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள நேரில் அணுகி நம்ம பார்த்து கொடுக்கறது தான்ன்றது நல்லது. எங்களை இங்கே அணுகலாம். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு அழைச்ச ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மேடம்க்கு நாங்கள் பஸ்ஸில் தான் மீட் பண்ணோம், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் என்னோட ஆஃபீஸ் கொலீக் கார்த்திக் ராஜா சார் மூலியமாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அவருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம். நேயர்கள் இதுவரை கேட்டது நலமே சூழ்க. இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சியில் எண்முறை சிகிச்சை தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரடி விளக்கம் தந்தாங்க காரைக்கால் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மைய மூத்த எண்முறை மருத்துவ வல்லுநர் திரு டி கோபிகிருஷ்ணன் அவர்கள்.